ஞாச திலக பிரகாஷிகையினுடைய இரண்டாவது உபன்யாசம் இன்றைக்கு மதுராந்தகம் சுவாமி அருளி செய்த கிரந்தம் ஞாச திலகத்துக்கு வியாக்கியானமானது. மதுராந்தகம் சுவாமியினுடைய திருமாளிகையிலிருந்தே இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவது ஸ்லோகம். பிராய பிரபதனே பும்சா பௌனః புண்ணியம் நிவாரயன் ஹஸ்த ஸ்ரீரங்கபர்த்துர்மாம் அவ்யாதபய முத்ரிதஹ என்பது சின்ன ஸ்லோகம். வரிக்கு 8 எழுத்து. அனுஷ்டுப் என்ற பெயர். பிரா என்ற எழுத்து திரும்பி திரும்பி வந்திருக்கிறது. பகாரம் நிறைய வந்திருக்கிறது. பிராஜக பிரபாதனே பும்சாம் பௌனஹ புண்ணியம் என்று பல தடவை. அதாவது பகாரத்துக்கு பௌன புண்ணியம் வந்திருக்கிறது. பௌன புண்ணியம் என்றால் திரும்பி திரும்பி அசகிருதாவிருத்தி. இங்கே ப என்கிற எழுத்துக்கு அது வந்திருக்கிறது. எழுத்தில் வேண்டுமானால் வரலாம், ஆனால் பிரபத்திகள் வந்துவிடக் கூடாது என்று அதை தடுக்கிறாராம் பெருமாள். ஸ்ரீரங்கநாதன் அவனுடைய திருக்கையிலே, நம்பெருமாளுடைய திருக்கையிலே அபய முத்திரை இருக்கிறது. அதாவது அவனுடைய வலது திருக்கை அஞ்சாதே, பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்வது போல இருக்கிறது. அதே முத்திரைக்கு எந்த முத்திரை பயப்படாதே என்ற அர்த்தத்தை தெரிவிக்கிறதோ அதே முத்திரைக்கு வேறொரு கருத்தும் அர்த்தமாகிறது. போதும் என்று சொல்வது போலவும் அது இருக்கிறது. இதற்கு மேலே வேண்டாம் என்று சொல்வது போலவும் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை நாம் யோசித்து பார்த்தோமானால் அடுத்த கேள்வி, எதை அவர் போதும் என்கிறார்? திருக்கையை இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறாரே போதும் என்று சொல்வது போல என்று. அது பற்றி ஒரு உத்பிரேட்சை இப்பொழுது எதுவாயிருக்கும் என்று ஒரு கவி யோசித்து பார்க்கிறார். நம்பெருமாள் தன்னுடைய வலது திருக்கையினாலே போதும் என்று சொல்கிறாரே, இனிமேல் பண்ண வேண்டாம் என்கிறாரே, அது எதை சொல்லுவாராயிருக்கும் என்று யோசித்து பார்த்து அதற்கு இப்பொழுது இங்கே பதில் இந்த ஸ்லோகத்திலே பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன் என்று. ஜனங்கள் தன்னிடம் சரணாகதி பண்ணும் பொழுது ஒரு தடவையே போதும், மீண்டும் வேண்டாம் என்று தடுப்பதாக அது இருக்கக்கூடும் என்று. பிராயக என்ற பதத்துக்கு அப்படி போல் இருக்கிறது, அது போலும் என்று ஹேது உத்பிரேட்சை பண்ணுகிறார். எதற்கு ஹேத்து சொல்ல வருகிறார்? பெருமாள் தன்னுடைய வலது கையிலே ஒரு முத்திரை வைத்துக் கொண்டிருக்கிறாரே, அதை நாம் அபய முத்திரை என்று சொல்கிறோம். அது பயப்படாதே என்ற கருத்தை தெரிவிப்பதாகவும் இருக்கிறது. அதே முத்திரைக்கு போதும் என்கிற கருத்தும் வருகிறது. உலக வழக்கிலே அப்படித்தான் இருக்கிறது. நாம் உரையாடும் பொழுது கூட போதும் என்பதற்கு கையாலே அந்த செய்கையைத்தான் காட்டுகிறோம். அப்படிப்பட்ட அபய முத்திரை கொண்ட ரங்கநாதனுடைய வலது திருக்கையானது மாம் என்னை அவ்யாது காப்பாற்றட்டும் என்று இந்த முதல் ஸ்லோகம் பகவானுடைய திருக்கை பற்றிய வர்ணனை, அபயமுத்திரை பற்றினது. தேவதூத் பிரேட்சையோடு கூட கூடினது. அந்த கை என்னை காப்பாற்றட்டும். அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும் அச்சுதா என்று அந்த அஞ்சல் என்பதைத்தான் முதிரையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் ரங்கநாதன்.
இந்த ஸ்லோகத்தை பற்றி ஒரு சர்ச்சை இருக்கிறது, ஒரு விவாதம் இருக்கிறது. முக்கியமான விவாதமாக இருக்கிறது. ஏனென்றால் இதை யார் இயற்றினார் என்பதிலேயே சர்ச்சை. இது ஞாச திலகத்திலே முதல் ஸ்லோகமாக இருக்கிறது, இரண்டாவது ஸ்லோகமாக இருக்கிறது. ஆனால் கூட இதை தேசிகன்தான் இயற்றினாரா என்று சர்ச்சை வருவதற்கு காரணம், இதே ஸ்லோகம் இதற்கு முன்னர், நூற்றாண்டுகள் முன்னர் வேறொரு கிரந்தத்திலே இருக்கிறது. பராசர பட்டர் இயற்றிய திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்திலே இந்த ஸ்லோகம் இருக்கிறது. பட்டர் தேசிகனுக்கு மிகவும் முற்பட்டவர். இதே ஸ்லோகம் அங்கேயும் இருந்ததுனாலே நமக்கு என்ன ஸ்பஷ்டம், இது தேசிகனுடைய ஸ்லோகம் இல்லை, பூர்வர்களுடைய ஸ்லோகத்தை தேசிகன் இங்கே எடுத்தாண்டிருக்கிறார் என்று. அப்படி பண்ணுவது உண்டு கவிகள். ராஜசேகரன் என்பவன் இதை பாராட்டி எழுதுகிறான் தன்னுடைய அலங்கார கிரந்தத்திலே. சில ஸ்லோகங்களை அல்லது ஸ்லோக பாதங்களை தான் யாருக்கு கடன் பட்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட பூர்வர்களுடையதை அப்படியே எடுத்து ஆள்வது என்பது கூட சரிதான் என்று. திருநெடுந்தாண்டகம் என்கிற கிரந்தமானது மிகவும் பிரசித்தமாயிற்று பட்டருடைய காலத்திலே. பட்டர் அதை பிரசித்தப்படுத்தினார். ஒரு ஐதிஹ்யம் கூட இருக்கிறது. பட்டரோடு வாதத்துக்கு வந்த ஒரு அத்வைதி இந்த சாஸ்திர கிரந்தம் தெரியும், அந்த சாஸ்திர கிரந்தம் தெரியும் என்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருந்தாராம். உனக்கு தெரியுமா என்று கேட்டுக்கொண்டும் இருந்தாராம். அப்பொழுது பட்டர், திருநெடுந்தாண்டகம் என்ற சாஸ்திரம் உமக்கு தெரியுமா என்று கேட்டாராம். நிச்சயமா தெரிந்திருக்காது. அவர் அப்படி ஒன்று இருக்கிறதா என்ன என்றாராம். இந்த ஐதிஹ்யத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், திருநெடுந்தாண்டகத்தை ஒரு சாஸ்திர கிரந்தமாக பட்டர் கருதி இருக்கிறார் என்று. அதனாலே தான் அதற்கு ஆதரவோடு கூட வியாக்கியானத்தையும் விட்டிருக்கிறார். பட்டருடைய திருநெடுந்தாண்டக வியாக்கியானம் என்பது மிகவும் பிரசித்தமானதும் போக்கியமானதுமான கிரந்தம். அதிலே மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின் தாழ என்கிற பாசுரத்துக்கு வியாக்கியானம் இடும் பொழுது அந்த உரையிலே இந்த ஸ்லோகம் இருக்கிறது. அதனாலே பட்டர் தேசிகனுக்கு முற்பட்டவரானபடியினாலே நாம் என்ன முடிவு பண்ணி கொள்ள வேண்டும், இது தேசிகன் பூர்வர்கள் கடன் வாங்கி கொண்ட ஸ்லோகம் என்று. இது ஒரு முக்கிய சர்ச்சை. இது இருக்கட்டும். இப்ப ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கு போவோம். பிராயஹ என்று ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. பிராயஹ என்றால் பல அர்த்தங்கள் உண்டு. இங்கே என்ன அர்த்தம் என்றால் போலும் என்ற அர்த்தம், அப்படி இருக்கக்கூடும் என்ற அர்த்தம். அதாவது பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன்னே ஹஸ்தஹ அபயமுத்ரிதஹ. நம்பெருமாளுடைய திருக்கையானது அபயமுத்திரை வைத்துக் கொண்டதற்கு காரணம், பிரபத்தி பண்ணிக்கொள்வர்கள் ஒரு தடவைக்கு மேல் பண்ணிக்கொள்ள வேண்டாம் என்பதை சொல்வதற்காக போதும் என்கிற அர்த்தத்தில் இருக்கலாம். போலும் என்ற அந்த போலும் என்பதுதான் பிராயக. அதை முதலிலே இட்டதற்கு என்ன காரணம் என்றால், நாம் என்ன சொல்ல போவது வெறும் உத்பிரேட்சை. உத்பிரேட்சை என்றால் கவி நயத்துக்காக தன்னுடைய கருத்தை சொல்வது மட்டும். மற்றபடி ரங்கநாதனுடைய திருக்கை அபயமுத்திரைக்கு இதுதான் அர்த்தம் என்று நிர்ணயம் பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஒரு சமத்காரமாக சொல்வது. சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு தடவைக்கு மேல் சரணாகதி பண்ண வேண்டாம், ஒரு தடவை பண்ணினாலே போதும் என்று. அதைத்தான் இந்த கையும் தெரிவிக்கிறதோ என்று உத்பிரேட்சை. இங்கே பிராயக உத்பிரேட்சை பண்ணும் பொழுதெல்லாம்
சில சில பதங்களை இட்டுவிடுவது நல்லது என்கிறார் ஆச்சாரிய தண்டி. பிராயகா என்றோ நூனம் என்றோ சில பதங்கள், என்னென்ன பதங்கள் என்பதை எல்லாம் கூட அவர் சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு பதத்தை இட்டுவிட்டு உத்ரேட்சையை சொன்னால் அது உத்ரேட்சை என்பது எல்லாருக்கும் புரிந்துவிடும். அந்த தொகுதியிலே, பதங்களுடைய தொகுதியிலே பிராயகா என்பது ஒரு பதம், உத்ரேட்சை பண்ணுகிறேன் என்று. அடுத்த பதம் பிரபதனே என்று. பிரபதனத்தில் என்ற அர்த்தம், பிரபத்தியில் என்ற அர்த்தம். பிரபதனம் என்பதும் பிரபத்தி என்பதும் ஒன்றுதான். இந்த காரியத்துக்கு பிரபதனம் என்று. இப்பொழுது நாம் மதுராந்தக சுவாமி வியாக்கியானத்தின்படி பிரபதனே என்பதற்கு அர்த்தம் சொல்லுகிறோம், பிரபத்தி பண்ணிக் கொள்வதிலே என்று. ஸ்ரீ ரங்கநாதனுடைய சந்நிதியிலேயே நிறைய பேருக்கு பிரபத்தி நடந்தேறி இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அங்கே நிறைய சேவார்த்திகள் அதிகமாகிவிட்டார்கள். இப்பொழுது அங்கே யாருக்கும் பிரபத்தி பண்ண முடியாது. ஆனால் 2 நூற்றாண்டுகளுக்கு முன் வரையில் மிகவும் சகஜமாக அவனுடைய சந்நிதியிலேயே நிறைய ஆத்மாக்களுக்கு ஆத்ம விவாகம் நடைபெற்றது, சகஜமாக நடைபெற்றது, நிறைய தடவை நடைபெற்றது. உதாரணமாக நாவல்பாக்கம் பெரிய சுவாமி அன்னையாரிய மகாதேசிகனுக்கு எங்கே சரணாகதி என்றால், வழுத்தூர் சுவாமி என்று ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருந்தார். இப்பொழுது வழுத்தூர் ஆண்டவன் என்று சொல்கிறோம். அவருடைய சந்நிதியிலே அவர் ஸ்ரீ ரங்கநாதனுடைய ஆலயத்துக்கு அழைத்து சென்று அங்கேதான் பிரபத்தி பண்ணி வைத்தார். இவருக்கு மட்டுமில்லை, நிறைய பேருக்கு, இவர் மட்டுமில்லை, நிறைய ஆச்சாரியர்கள் அப்படி பண்ணியிருக்கிறார். அதனாலேதான் இந்த ஸ்லோகம் மிகவும் பொருந்தும். ஸ்ரீரங்கநாதனுடைய சந்நிதியிலே அடிக்கடி நிறைய பேருக்கு பிரபதனம் நடப்பதாலே அவர் போதும் என்று சொல்கிற அந்த முத்திரையை தன்னுடைய கையிலே எப்பொழுதும் தாங்கிக் கொண்டே இருக்கிறார். இப்பொழுது மதுராந்தகன் சுவாமி வியாக்கியானத்திலே ஞாசதிலக பிரகாசிக்கையிலே ஒரு கேள்வி. சில பேர் பிரபத்தி பண்ணி கொள்கிறார்கள், சில பேர் பிரபத்தி பண்ணி கொள்வதில்லை. இப்பொழுது தென்னாச்சாரியர்கள் பிரபத்தி பண்ணி கொள்வதில்லை என்கிற மாதிரி இப்பொழுது வந்திருக்கிறதே, அவர்களுடைய பூர்வாச்சாரியர்கள் பிரபத்தி பற்றி என்ன கருத்து சொல்லி இருக்கிறார்கள்? பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிறார்களா, பண்ணிக்கொள்ள வேண்டாம் என்கிறார்களா என்றால், இந்த பிரபதனம் அவசியம் என்று சொல்லுகிற ஒரு மேற்கோள் பிள்ளை லோகாச்சாரியருடைய தத்துவ சேகரம் என்கிற ரகசியத்திலே உபாய ஸ்வரூப நிரூபண பிரகரணத்திலே, உபாயம் என்று இங்கே சொன்னது சரணாகதி தான், அதனுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்று நிரூபிக்கிற பிரகரணத்திலே, அந்த தத்துவசேகரம் என்ற ரகசியத்திலே பிள்ளை லோகாச்சாரியருடைய சூக்தி இப்பொழுது மேற்கோளாக காட்டப்படுகிறது பிரகாசிக்கையிலே. இப்பிரதிபந்தக நிவர்த்திக்கு உபாயம். பிரதிபந்தகம் என்றால் தடங்கள், நிவர்த்தி என்றால் நீங்கல். பிரதிபந்தக நிவர்த்தி என்றால் நாம் பகவானை அடைவதற்கு தடங்கலாக இருக்கிற இந்த சம்சாரம் நீங்குவதற்கு உபாயம், வழி என்னவென்றால் சந்நியாச தியாக நிக்ஷேப சரணாகதி ஆதி சப்த வாச்சியமாய் ஒரு காரியம் இருக்கிறது. அதற்கு பல பெயர்கள் இருக்கின்றன. சரணாகதி என்கிறார்கள், நிக்ஷேபம் என்கிறார்கள், தியாகம் என்கிறார்கள், சந்நியாசம் என்கிறார்கள். பல பெயர்களாலே ஒரே செயலை சொல்லுகிறார்கள். இது முதலான சப்தங்களாலே வாச்சியமாய் சொல்லக்கூடியதாய் பிரதிபாத்தியமாய் பிறகு
அந்த வாக்கியம் முழுதும் மேற்கோள் காட்டப்படவில்லை, நடுவிலே சில பதங்கள் இருக்கின்றன. அதற்கு பிறகு பகவதாஜ்ஞாதிவர்த்தன நிவிருத்தி பகவதானுகூல்யம் சர்வசக்தித்வானுசந்தானம் தொடக்கமானவற்றோடே கூடியிருந்துள்ள யாஜ்ஞா கர்ப்பமான விஸ்ரம்பரூப ஞான விசேஷம். அந்த சரணாகதி என்பது என்ன என்று கேட்டால் அது ஒரு ஞான விசேஷம். சரணாகதி என்பது நம்முடைய அறிவுதான், குறிப்பிட்ட மாதிரியான அறிவு. விஸ்ரம்ப ரூப, நமக்கு மகா விஸ்வாசம் இருக்கிறது. விஸ்ரம்பம் என்றால் நம்பிக்கை. அந்த வடிவத்திலே வந்த ஞானம் இருக்கிறதே, அதுதான் சரணாகதி. யாஜ்ஞா கர்ப்பமான, யாஜ்ஞா என்றால் வேண்டுதல், யாச்சித்தல் என்றார். சம்பிரதாயத்திலே கோப்திருத்வ வரணம் என்ற பரிபாஷையாலே சொல்வார்கள். நீயே ரட்சிக்க வேண்டும் என்று கேட்பதுதான் யாஜ்ஞா. யாஜ்ஞா கர்ப்பமான அந்த வேண்டுகோளை உள்ளடக்கிய, அதாவது சரணாகதி பண்ணும் பொழுது மகா விஸ்வாசம் கொள்வது மட்டும் இல்லை, வாய்விட்டு கேட்பதும் உண்டு. நீ என்னை ரட்சிப்பாய் என்று நம்புகிறேன், நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்று. அதற்கு அங்கமாக வேறு சிலவும் தேவைப்படுகின்றன. அதிலே பகவதாஜ்ஞா அதிவர்த்தன நிவிருத்தி என்று ஒரு அங்கம். பெருமாளுடைய கட்டளையை மீறுவதை நிறுத்திவிடுதல். பெருமாளுக்கு பிரதிகூலனாக நாம் நடக்காமல் இருத்தல். பெருமாள் கட்டளையை மீறாமல் இருத்தல் என்பது ஒரு அங்கமாகிறது. சாஸ்திர பரிபாஷையிலே அதை பிராதிகூல்ய வர்ஜனம் என்று சொல்கிறோம். அடுத்தது பகவதானுகூல்யம் என்று, ஆனுகூல்ய சங்கல்பம் என்று சொல்லிக்கிறோம். இப்பொழுது பெருமாளுக்கு அனுகூலனாக இருப்பது என்பது சர்வசக்தித்வ அனுசந்தானம். பகவான் சர்வசக்தன் என்பதை நாம் அனுசந்திப்பது. அது எதற்காக என்றால், ஒப்பிடும்பொழுது நமக்கு அடியோடு எந்த சக்தியுமே கிடையாது என்பதையும் சேர்த்து ஆகிஞ்சன்யத்தையும் அனுசந்திப்பதாகும். தொடக்கமானவற்றோடே இது முதலான அங்கங்களோடு கூடின கோப்திருத்வ வரணம் கொண்ட மகாவிஸ்வாச ரூபமான ஞான விசேஷம்தான் சரணாகதி. அதுதான் சம்சார நிவர்த்திக்கு உபாயம். மேலும் சொல்லுகிறார், அதில் ஞேயாகாரம் ஈஸ்வரனுடைய நிரபேக்ஷ சாதனத்துவம். அது ஞான விசேஷம் என்று சொல்கிறோமே, எதை பற்றின ஞானம் என்றால், பகவான் வேறொன்றையும் அபேட்சிக்காமல் சாதனமாக நிற்கிறான் என்கிற ஞானம். எதை பற்றி ஞானம் என்று சொல்லியாயிற்று. ஞானத்தினுடைய ஆகாரம் என்ன என்றால், ஞானாகாரம் விவசாயம். விவசாயம் என்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு விடாமுயற்சி என்று அர்த்தம், அல்லது அத்தியவசாயம் என்று தீர்மானம், அசைக்க முடியாத துணிவு, தீர்மானம். அதுதான் சரணாகதியிலே நமக்கு ஏற்படுகிற ஞானம் என்று. சரணாகதி என்றால் என்ன என்பதை சொல்லிவிட்டு, இதுதான் சாஸ்திரார்த்தமாயாலே சகிருத் கர்த்தவ்யம். இந்த சரணாகதி என்பதை சாஸ்திர போதிதமான விஷயமானபடியினாலே பண்ண வேண்டும், ஒரு தடவை பண்ண வேண்டும். ஏன் ஒரு தடவை என்றால்,
சாஸ்திரார்த்தம் எல்லாமே ஒரு தடவைதான். சாஸ்திரம் ஒன்றை பண்ண சொல்லிற்றானால் அது எத்தனை தடவை என்று சொல்ல வேண்டே என்றால் ஒரு தடவை தான் பண்ண வேண்டும். சாஸ்திரார்த்தமாக சரணாகதி இருப்பதாலே சாஸ்திரமே ஸ்பஷ்டமாக இதை ஒரு தடவை தான் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருப்பதனாலேயும் இது சகிருத்து கர்த்தவியம், சகிருத்து ஒரு தடவை கர்த்தவியம் பண்ண வேண்டியது. அதற்கு மேலும் விளக்குகிறார். சகிருதேவ பிரபன்னாய மாமேகம் சரணம் பிரஜ இத்தியாதிகள் இதில் பிரமாணங்கள் என்று. இந்த சரணாகதி நாம் பண்ண வேண்டும் என்பதற்கு என்ன பிரமாணம் என்று கேட்டால், வால்மீகி ராமாயணத்திலே ராமருடைய திருவாக்காக இருக்கிற சகிருதேவ பிரபன்னாய என்கிற ஸ்லோகத்திலே ஒரே ஒரு தடவை பிரபன்னனுக்கு ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கு நான் ரட்சிக்கிறேன், இது என்னுடைய விரதம் என்று சொல்லி இருக்கிறானே, அந்த வார்த்தை பிரமாணமாகிறது. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலே மாமேகம் சரணம் பிரஜா, என் ஒருவனை நீ புகழாக அடை, நான் எல்லா பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொன்னானே, அதுவும் பிரமாணமாகிறது. நாம் சரணாகதி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்கும் அதை ஒரே ஒரு தடவை தான் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்கும் இவை பிரமாணங்கள் ஆகின்றன என்று. இதுவரையில் பார்த்த இந்த வாக்கியங்கள் பிள்ளைலோகாச்சாரியரின் தத்துவசேகரம் என்கிற ரகசியத்திலிருந்து எடுத்த வாக்கியங்கள். மேற்கோளாக ஞாச திலக பிரகாசிக்கையிலே மதுராந்தகம் சுவாமி எடுத்து காட்டின வாக்கியங்கள். எதற்காக என்றால், பிரபதனம் என்ற ஒன்றே அவசியமா என்ற விவாதம் உலகத்திலே எழுந்திருக்கிறபடியினாலே, பிரபதனே இப்பொழுது நாம் வாக்கியம் பார்த்தோமே, அதில் மணிப்பிரபாளம் அதிலே இருக்கிற சில வாக்கியங்களுக்கு தமிழர்த்தம். பிரதிபந்தகம் என்றால் தடங்கள், நிவிருத்தி என்றால் நீங்குதல். இங்கே தடங்களாக சொன்னது எதற்கு தடங்கள் என்றால், நம்முடைய பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கு தடங்கள். அது எது என்றால் சம்சாரம். அதனுடைய நிவிருத்தி, சம்சார நிவிருத்திக்கு உபாயம் வழி என்றால், வழி என்ன என்றால் சரணாகதி. ஆதி சப்த வாக்கியமாய் என்று சில சப்தங்களை சொல்லி நிக்ஷேபம் என்றும் தியாகம் என்றும் சரணாகதி என்றும், ஆதி சப்த வாக்கியமா என்றால் முதலிய சொற்களின் பொருளா என்றர்த்தம். பல சொற்களாலே சரணாகதியை சொல்கிறோம், அவை எல்லாவற்றுக்கும் பொருளாக இருக்கிறது ஒரு காரியம். ஆஜ்ஞாதிவர்த்தனம் என்றால் கட்டளையை மீறுதல். இங்கே கட்டளை என்று சொன்னது எது என்றால் ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மமைவாஜ்ஞா என்று பகவான் சொல்லி இருக்கிறார். ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாம் பகவானுடைய கட்டளைகள். அதிலே விதித்த விதிகளை நாம் மீறுகிறோம். அப்பொழுது ஆஜ்ஞாதிலங்கன தோஷம் வருகிறது. அதை நிவர்த்தி, அந்த மாதிரி தோஷத்தை இனிமேல் பண்ண மாட்டேன் என்று பிராதிகூல்ய வர்ஜனம் பண்ணுகிறோம். யாஜ்ஞா கர்ப்பமான என்கிற வார்த்தைக்கு விண்ணப்பத்தை உள்ளடக்கிய என்று, அதாவது மனதுக்குள்ளே நினைத்து கொண்டால் போதாது, வாச்சிகமாக வாய் விட்டு கேட்க வேண்டும். நீ எங்களுக்கு ரட்சகனாக இரு என்று. விஸ்ரம்பம் என்றால் நம்பிக்கை. லோகாச்சாரியர் இந்த விஸ்ரம்பம் தான் சரணாகதி என்று சொல்கிறார். அதாவது சரணாகதியை பண்ணிக் கொள்வதிலே முக்கியமான அம்சம் இந்த விஸ்ரம்பம் என்கிற மகா விஸ்வாசம். நிரபேக்ஷ சாதனம், பகவான் தான் நிரபேக்ஷ சாதனம். நிரபேட்சம் என்றால் வேறொன்றையும் அபேட்சிக்காத, வேறு எதையும் அபேட்சிக்காத சாதனம். விவசாயம்தான் அந்த ஞானம் என்கிறாரே. சரணாகதிக்கே ஞான ரூபம் என்று சொல்லிவிட்டு அது விவசாயம்தான் என்று. விடாமுயற்சி என்பதை விட அத்தியவசாயம் என்கிற அர்த்தம் இங்கு நன்றாக பொருந்தும். அத்தியவசாயம் என்றால்
தீர்மானம், உறுதிப்பாடு. இந்த சரணாகதியானது சகிருத்து கர்த்தவியம் என்கிறார். அதற்கு அர்த்தம் ஒரே தடவை பண்ண வேண்டியது. ஏன் ஒரே தடவை என்றால் சாஸ்திரம் அப்படி விதித்திருக்கிறது என்று. இதுவரையில் நாம் பார்த்தது லோகாச்சாரியருடைய பிரபத்தி பற்றின ஒரு சூக்தி. இது தற்பொழுது லோகாச்சாரிய சிஷ்யர்கள் வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறது. அந்த ஆச்சாரியர் சொல்லிக் கொடுத்தது. இதிலே என்னென்ன கவனிக்கிறோம் என்றால், சில பேர் சொல்லுகிறார்கள் தனியாக ஆசமனம் பிராணாயாமம் எல்லாம் பண்ணி பிரபத்தி என்ற ஒரு கர்மத்தை எத்தனையோ பேர் நீங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதெல்லாம் எதற்கு? சம்பந்த ஞானம் மட்டுமே போதுமே. சம்பந்த ஞானம் என்றால் அவன் சேஷியாக இருக்கிறான், நாம் அவனுக்கு சேஷர்களாக இருக்கிறோம் என்கிற ஞானம் ஏற்பட்டு விட்டால் அதுதான் பிரபத்தி என்று சொல்லிவிடலாம். சேஷத்துவ அனுசந்தானம் மட்டும் என்று சில பேர் சொல்கிறார்கள். அதாவது ஞானத்தோடு நிற்காமல் அதை அனுசந்தித்துக் கொண்டிருப்பது. நாம் பகவத் சேஷபூதர்கள் என்பதை. இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் விலக்காமை மட்டும்தான் பிரபத்தி என்று. எதை விலக்காமை என்றால், பகவான் காருணிகன், அவன் இயல்பாகவே கருணை கொண்டவன். அதனாலே அவன் ஸ்வகத ஸ்வீகாரம் பண்ணுவான், பரகத ஸ்வீகாரம் பண்ணுவான். இரண்டுமே பண்ணக்கூடியவன். அவன் தானாகவே முன்வந்து நம்மை காப்பாற்றுவானாய் இருக்கும் பொழுது என்னை காப்பாற்று என்று நாம் ஒரு தடவை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு என்ன பண்ண வேண்டிய பகுதி என்ன என்றால், அவன் நம்மை ரட்சிக்க வரும்பொழுது அதை விலக்காமல் இருந்தால் அதுவே போதும் என்றெல்லாம் பிரபத்தியினுடைய ஸ்வரூபத்தையே விதம் விதமாக பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காகவே சாத்தியோபாய சோதன அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது ரகசிய திரைசாரத்திலே. யார் யார் என்னென்ன மாதிரி கொள்கைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அதெல்லாம் எப்படி தவறு என்று. இப்படியெல்லாம் சரணாகதிக்கு அர்த்தம் சொல்லிவிடாதீர்கள் என்பதைத்தான் இப்பொழுது நாம் காட்டின லோகாச்சாரிய சுத்தி தெரிவிக்கிறது. அப்படி இல்லை. சரணாகதி என்பது அதற்கு பரியாய பெயர்கள் இருக்கின்றன. சரணாகதி, நிட்சேபம், தியாகம், சந்நியாசம் என்றான். அதற்கு அங்கங்கள் இருக்கின்றன. ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம் என்றெல்லாம். என்று பிரபத்தி என்று ஒன்றை நாம் அனுஷ்டித்துக் கொண்டு வருகிறோமே ஓராண் வழியாக, அந்த யதாக்கிரமமான பிரபத்தியைத்தான் பிரபத்தி என்று சொல்ல வேண்டும் என்று இந்த லோகாச்சாரியருடைய சுத்தி நமக்கு போதிக்கிறது. பிறகு சக்ரத் கர்த்தவியம் என்பதையும் சொல்லுகிறது. இதை அதாவது சரணாகதியை ஒரே ஒரு தடவை தான் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அதற்கடுத்தபடியாக மகா விஸ்வாசத்துக்கு பிராதானியம் கொடுக்கிறது. எவ்வளவு பிராதானியம் கொடுக்கிறது என்றால், அந்த மகா விஸ்வாசம் இருக்கிறதே அதுதான் பிரபத்தி என்கிறது. விஸ்ரம்ப ரூபமான ஞானம்தான் பிரபத்தி என்று சொல்லும் அளவுக்கு அதை முக்கியப்படுத்துகிறது. உண்மையில் அப்படித்தான். மகா விஸ்வாசம் தான் முக்கியமான அங்கம். அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி சில பேர் மகா விஸ்வாசமே தான் பிரபத்தி என்று சொல்வது உண்டு. அப்படி சொன்னதனாலே கோத்திருத்த வர்ணம் தேவையில்லையோ என்று நினைக்க வேண்டாம். கோத்திருத்த வர்ணமும் தேவை என்பதையும் இதே சுத்தி தெரிவிக்கிறது. கோப்திருத்துவ வர்ணம் என்றால் நீதான் கோப்தா, நான் கோப்யன், நீதான் ரட்சகன், நான் ரக்ஷன், என்னை நீ ரட்சிக்க வேண்டும் என்று வாய்விட்டு கேட்பது கோப்திருத்துவ வர்ணம். அதுவும் தேவைதான். ஞானம் என்று சொல்லிவிட்டு வாயாலே பண்ணக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை என்பது கிடையாது. சரணாகதி மந்திரத்தையே வாச்சிக்கமாக நாம் சொல்ல வேண்டும்.
சரணாகதிக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கின்றன. ஏதாவது ஒன்றையிட்டு சரணாகதி பண்ணிக்கொள்ளலாம். இப்பொழுது வழக்கத்தில் இருக்கிற மந்திரம் துவய மந்திரம். துவய மந்திரத்தை உச்சரித்து வாய்விட்டு கோப்திருத்துவ வரணமும் பண்ணி பிறகு நாம் ஆத்ம சமர்ப்பணமும் பண்ணுகிறோம். ஆகையாலே லோகாச்சாரியர் இந்த தன்னுடைய ரகசிய கிரந்தத்திலே விளக்குகிற பிரபத்தி என்பதும், தேசிகர் ரகசியத்திரை சாகத்திலே விளக்குகிற பிரபத்தி என்பதும் இரண்டும் ஒன்றேதான் என்று தெரிகிறது. இருந்தும் கூட லோகாச்சாரியருடைய சிஷ்ய பரம்பரையினர் தங்கள் ஆச்சாரியர் சொன்னதற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். प्रायः प्रपदने पुंसां पौनः पुण्यं निवारयन्ने. அந்த நம்பெருமாளுடைய வலது திருக்கையிலே இருக்கிற அபய முதிரையானது எப்படி இருக்கும்? அபய முதிரை என்றால் என்ன என்றால், வலது திருக்கையிலே விரல்கள் மேல் நோக்கி இருக்கும், உள்கையானது அடியாரை நோக்கி நிமிர்ந்திருக்கும். இந்த இரண்டையும் அடையாளமாக சொல்லுகிறது ஞாசத்திலக பிரகாஷிகை. விரல்கள் மேல் நோக்கி இருக்க வேண்டும், கை திரும்பி இருக்கக்கூடாது, உள் கையானது அடியாரை நோக்கி நிமிர்ந்திருக்க வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது உலக வழக்கிலேயே நாம் இந்த முதிரையை எப்பொழுது காட்டுகிறோம் லோக விவகாரத்திலே என்று கேட்டால், பயப்படாதே என்று சொல்லும் பொழுது இந்த மாதிரியான செய்கையை காண்பிக்கிறோம். அல்லது போதும் நிறுத்திக் கொள்ளு என்று சொல்லும் பொழுதும் இதே மாதிரி செய்கையை காண்பிக்கிறோம். இந்த இரண்டிலேயும் தெரிவிக்கிற முத்திரையாக இது இருக்கிறது. அந்த முத்திரை தான் ரங்கநாதனுடைய ஹஸ்தத்திலே இருக்கிறது. ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துரும் மகாமவ்யாதபய முத்ரிதா. ஸ்ரீரங்கநாதனுடைய திருக்கையை நாம் கவனித்தோமானால் அபய முத்திரை அதில் இருக்கிறது. பயப்படாதே என்று சொல்வதாகவும் வைத்துக் கொள்ளலாம். கவி சமத்காரத்திலே போதும் அப்பா, நீ சரணாகதி பண்ணினா அது ஒரு தடவை பண்ணினதே போதும் என்று சொல்வதாகவும் நினைத்துக் கொள்ளலாம். இன்னொரு தடவை பண்ணாதே என்று சொல்வதாக கருத்து. இன்னொரு தடவை பண்ணக்கூடாது என்பது சாஸ்திரம். சகிருதேவ பிரபன்னாய என்று ராமரும் ஏவ என்பதை இட்டு காண்பித்திருக்கிறார். ஒரு தடவை தான் பண்ண வேண்டும் என்று, ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் என்று. கர்த்தவியம் சகிருதேவ என்று இதே கிரந்தத்திலே பின்னாலே வரப்போகிறது. அந்த ஸ்லோகத்தையும் லோகாச்சாரியர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்று நாம் போன வாரமே பார்த்தோம். தேசிக ஸ்லோகத்திலேயும் இந்த ஞாசத்திலக ஸ்லோகத்தையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். பௌன புண்ணியம் நிவாரயன். பௌன புண்ணியம் என்கிற வார்த்தையை பற்றி கொஞ்சம் அலசலாம். இப்பொழுது அது புனக என்ற வார்த்தையிலிருந்து ஒரு பிரத்யயத்தை போட்டு கிடைத்த வார்த்தை. புனக என்றால் மீண்டும் மீண்டும் என்று அர்த்தம். புனக என்பதனுடைய தன்மை இருக்கிறதே, புனக இத்தியஸ்ய பாவக, அது பௌன புண்ணியம் என்று ஆகும். அது எப்படி புனக என்பதில் இருக்கிற முதல் எழுத்து பௌ ஆகுமா, கடைசியில் எழுத்தில் இருக்கிற நியம் என்று ஆகுமா என்றால், தன்மையை தெரிவிக்கிற தத்தித பிரத்தியம் எல்லா இடங்களிலேயும் அப்படித்தான் ஆகிறது. சுலப என்கிற வார்த்தை சுலபத்தன்மை என்பதை சொல்லும் பொழுது சௌலபியம் என்று சௌவாக ஆகிறது, பாபியம் என்றாகிறது. முதல் எழுத்திலேயும் கடைசி எழுத்திலேயும் மாறுதல்கள் ஏற்படுகின்றன. இதே மாதிரிதான் சுஷீலத்தன்மையை சௌஷீல்யம் என்றும், சுகுமாரத்தன்மையை சௌகுமாரியம் என்றும், சுபகத்தன்மையை சௌபாகியம் என்றும் எத்தனையோ பதங்கள் இதே மாதிரி நிஷ்பன்னமாகி இருக்கின்றன. முதல் எழுத்து சு என்றால் சௌ என்று மாறிவிடும். இங்கே முதல் எழுத்து பூ,
அது பௌ என்று மாறிவிடும். புனః என்பது பௌனப்புன் என்றாகி கடைசியில ஞம் என்று வந்துவிடும். யா என்பது புதுசாக சேர்ந்துவிடும். மற்ற பதங்கள் நிஷ்பன்னமாவது போலதான் இதிலேயும். ஆனாலும் இது அபூர்வ பிரயோகம். சௌலபியம் சௌஷீல்யம் முதலியவை பல இடங்களிலே பிரயோகம் கையாளல் இருக்கிறது. பௌன புண்ணியம் என்பது அபூர்வமாக இருக்கிறது, வேறு இடத்திலே கேள்விப்பட்டாத பதமாக இருக்கிறது. இது ஏன் அபூர்வமாக இருக்கிறது என்றால் அவ்யயத்தின் மீது தத்ஹீதம் வந்திருக்கிறது. சுலப சுஷீல சுகுமாரா இதெல்லாம் அவ்யயங்கள் கிடையாது, இதெல்லாம் விசேஷண பதங்கள். அதற்கு மேலே தத்ஹீதம் வருவது நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் புனః என்பது அவ்யய பதம், அதாவது அதற்கு விபக்திகள் எல்லாம் போட்டு பேச முடியாது. அந்த பதத்தின் மேல் கூட தத்ஹீதம் வரலாம் என்பது அபூர்வமாக இருக்கிறது. பௌனః புண்ணியம் என்கிற பத பிரயோகம். இதுவரையில் ஹஸ்த ஸ்ரீரங்க பர்துர்மாம் அவ்யாத் அபஜம் உத்ரிதா என்பதற்கு உத்ரேட்ச அலங்காரத்தோடு கூட அப்படிப்பட்ட தெரிக்கையானது என்னை காப்பாற்றட்டும் என்று பார்த்தோம். ஞாச திலகத்திலே சரணாகதி தான் முக்கியமாக இருக்கிறபடியினாலே அதை பற்றித்தான் இந்த கிரந்தம், ஞாச திலக கிரந்தமே இருப்பதனாலே ரங்கநாதன் விஷயமான இந்த ஸ்தோத்திரத்திலே ரங்கநாதன் கையே சரணாகதி ஒரு தடவை பண்ணினால் போதும் என்று சொல்வது போல இருக்கிறது என்கிற கருத்து யுக்தமாக பொருந்தி வருகிறது. நாம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். ஞாச திலகத்திலே அநாதேர் நிசீம்னஹ துரித ஜலதேரியன் நிருபமம் விதுஹ் பிரஹயஷ்சித்தம் யது ரகுதுரீணாஷஜவிதஹ ததாரம்பே தஸ்யாஹ கிரமவததானேன மனசா பிரபத்யேதஹமேகாம் ஸ்ரீயமகிலநாதஸ்ய மகிஷீம். இந்த ஸ்லோகத்திலே முக்கியமான பதம் பிரபத்யே ஸ்ரீயம் என்பது. லக்ஷ்மியை சரணமடைகிறேன், அதாவது பகவானிடம் சரணாகதி பண்ணுபவர்கள் எல்லாரும் அதன் ஆரம்பத்திலே ததாரம்பே என்றிருக்கிறது. அந்த சரணாகதியின் ஆரம்பத்திலே லக்ஷ்மியிடம் பிரபத்தி பண்ணாக வேண்டும். மோட்சார்த்தமாக பகவத் பிரபத்தி பண்ணுவதற்கு கூட ஆரம்பத்திலே மோட்சார்த்தமான ஸ்ரீ பிரபத்தி பண்ண வேண்டும். இதை புருஷகார பிரபத்தி என்றும் சொல்வதுண்டு. ஏனென்றால் நாம் லக்ஷ்மியிடம் பிரார்த்திப்பது பகவான் நமக்கு அருளும்படியாக நீ பண்ணிக்கொடு என்று. அதை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முதலிலே பார்க்கின்றோம். அநாதேஹே, அநாதியாக இருக்கிறது என்று ஆரம்பித்தது என்று சொல்ல முடியாததாக இருக்கிறது. எது? நம்முடைய பாவங்கள். துரிதம் என்றால் பாவங்கள், ஜலதி என்றால் சமுத்திரம். துரித ஜலதி என்றால் பாவங்களை ஒரு சமுத்திரமாக ரூபணம் பண்ணி இருக்கிறார். அந்த சமுத்திரமானது அனாதியாக இருக்கிறது. அதாவது பாவங்கள் நமக்கு அனாதியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நிஸ்ஸீம்னஹ என்றால் அபாரமாக இருக்கிறது. கரை எங்கே என்றே தெரியவில்லை. சமுத்திரத்துக்கு நாம் இங்கிருந்து பார்த்தால் கரையே கண்ணுக்கெட்டின தூரம் வரையில் இல்லாமல் இருப்பது போல என்னுடைய பாவமும் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அபாரமாக இருக்கிறது. எல்லை இல்லாதது என்றும் நிச்சயமா. அப்படிப்பட்ட பாவ சமுத்திரத்துக்கு நாம் ஒரு பிராயஷ்சித்தத்தை தேடுகிறோம். எதற்காக பிராயஷ்சித்தம் தேடுகிறோம் என்றால் அந்த பாவம் தொலைவதற்காக. இந்த பாவத்தை தொலைத்து கட்டுகிற வழி என்ன என்றால் அந்த வழிக்கு தான் பிராயஷ்சித்தம் என்று பெயர். பிராயஷ்சித்தம் என்ன என்றால் எத்தனையோ பிராயஷ்சித்தங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வித பாவத்துக்கும் ஒரு பிராயஷ்சித்தம் இருக்கிறது. ஸ்மிருதி கிரந்தங்களிலே
எத்தனையோ வெங்காயம் சாப்பிட்டு விட்டால் அதற்கு என்ன பிராயஷ்சித்தம், அபட்ச பட்சணத்துக்கு பஞ்சகவ்ய பிராசனம் பிராயஷ்சித்தம், இன்னொன்றுக்கு பிராஜாபத்தி கிருஷ்ணம் பிராயஷ்சித்தம் என்றெல்லாம் ஸ்மிருதி கிரந்தங்கள் சொல்லுகின்றன. ஆனால் இந்த அனாதியான துரித ஜலதி மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு நிரூபமமான பிராயஷ்சித்தம் இருக்கிறது, இணையில்லாததான பெரிய பிராயஷ்சித்தம் ஒன்று இருக்கிறது. அதனுடைய பெயரை இந்த ஸ்லோகத்திலே சொல்லவில்லை. எதை நிருபமமான பிராயஷ்சித்தம் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்களோ என்று சொல்லி நிறுத்திவிட்டார். அவர் சொல்வது சரணாகதியை தான். எப்படி தெரியும் என்றால், இந்த ஸ்லோகத்திலே சில பதங்கள் ஒரு பிரமாண வச்சனத்தை நினைவுறுத்துவதாக அமைந்திருக்கின்றன. அந்த பிரமாண வச்சனத்திலே சொன்ன விஷயம் எல்லா பாபங்களுக்கும் சேர்ந்து பிராயஷ்சித்தமாக அமைவது பிரபத்தி என்கிற சரணாகதி என்பது. எதை எந்த சரணாகதியை பிராயஷ்சித்தமாக விதுகு அறிகிறார்களோ, யார் அறிகிறார்கள் என்றால், யது ரகு துரீணாசஜவிதா. யது துரீணர் ஒருவர் இருந்தார், ரகு துரீணர் ஒருவர் இருந்தால். யது வம்சத்து நாதனா கிருஷ்ணர், ரகு வம்சத்து நாதனாக ராமர். இவ்விருவர்களுடைய ஆசையம் எண்ணத்தை விதக அறிகிறவர்கள். ராமருடைய திருவுள்ளத்தையும் கிருஷ்ணருடைய திருவுள்ளத்தையும் அறியக்கூடிய பெரியோர்கள் சரணாகதியினுடைய மகிமையை அறிகிறார்கள். சரணாகதி சர்வபாபத்துக்கு பிராயஷ்சித்தமாகும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சரணாகதியினுடைய ஆரம்பத்திலே ததாரம்பே பகவானிடம் சென்று சரணாகதி பண்ண வேண்டும் என்று போகும்பொழுது ஆரம்பத்திலேயே ஸ்ரீயம் பிரபத்யே, லக்ஷ்மியை சரணமடைகிறேன். தஸ்யாகிரம் அவததானேன மனசா. தஸ்யாக அந்த லக்ஷ்மியினுடைய கிரம் சூக்தியை, பேச்சை, இவர் ராமர் சொன்னது இருக்கட்டும், கிருஷ்ணர் சொன்னது இருக்கட்டும், அவர்களெல்லாம் சரணாகதியை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். நாம் முதலிலே ஆரம்பத்திலே லட்சுமியை சரணடைகிறோமே, அந்த லக்ஷ்மி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாள். என்ன வார்த்தை என்பதை பார்க்க போகிறோம். என்ன வார்த்தை என்பதை இந்த ஸ்லோகமே கூட காண்பிக்கிறது. அவததானேன மனசா, அதிலே நான் அவதானத்தோடு இருக்கிறேன், ஊற்றத்தோடு இருக்கிறேன். நன்றாக கவனித்து லக்ஷ்மியினுடைய வார்த்தையை மனசிலே அதை உறுதியாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட மனசோடு கூட நான் லக்ஷ்மியை சரணமடைகிறேன். தாம், அவளை, அப்படிப்பட்டவளை, ஏகாம், ஒருத்தியை, ஒப்பற்றவளை, அகிலநாதஸ்ய மகிஷீம், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் நாதனான நாராயணனுடைய மகிஷியை, ஸ்ரீயம் ஸ்ரீதேவியை பிரபத்யே சரணமடைகிறேன் என்று ஸ்லோகத்துக்கு அர்த்தமாயிற்று. இதிலே லக்ஷ்மியிடம் ஸ்ரீ பிரபத்தி என்கிற பெயரிலே விவகரிக்கப்படுகிற புருஷகார பிரபத்தியை பண்ணுகிறார். இதிலே ஸ்ரீயம் பிரபத்யே என்று. இதிலே 3 வச்சனங்களை ஸ்மரிக்கிறார். ஒன்று யது துரீண ஆசையா என்று கிருஷ்ணர் சொன்ன வச்சனம் உண்டு. என்ன வச்சனம் என்று இதிலே சொல்லவில்லை. சரணாகதி பற்றி சொல்லி இருக்கிறதாக தெரிகிறது. அதுதான் மாமேகம் சரணம் பிரஜா என்கிற கிருஷ்ண சரண ஸ்லோகத்திலே இருக்கிற வச்சனம். இரண்டாவது ரகுதுரீண ஆசையா என்று ராமருடைய வச்சனம் ஒன்று. சக்ருதேவ பிரபன்னாய என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகம். மூன்றாவதாக தஸ்யாக கிரம் என்று மகாலட்சுமியினுடைய சூக்தி ஒன்று சரணாகதியை பற்றி. இந்த 3 சூக்திகளையும் நாம் புரிந்து கொண்ட பிறகுதான் இதனுடைய வியாக்கியானம் பூர்ணம்.
இந்த ஸ்லோகத்திலே அநாதேர் நிசிம்னோ துரித ஜலதேர் என் நிருபமம் என்று ஆரம்பிக்கிற இந்த ஞாச திலக ஸ்லோகத்திலே 10 கருத்துகள் இருக்கின்றன. துரித ஜலதேக என்றால் பாவங்கள் கடல் போன்றவை நமக்கு என்று ஒரு முதல் கருத்து. அநாதேக என்றால் நம்முடைய பாவங்களுக்கு ஆரம்பமே கிடையாது, அனாதி காலமாக இருப்பவை என்பது. நிசீம்னஹா என்றதாலே எல்லையே கிடையாது, அந்த பாவத்துக்கு அபாரமாக இருக்கின்றன. பிராயஷ்சித்தம் என்பதனாலே என்ன தெரிகிறது? அந்தந்த பாவங்களுக்கு தனித்தனியே விதிக்கப்பட்ட பிராயஷ்சித்தம் தவிர நிரூபமம் ஒப்பற்றதான சர்வ பாப பிராயஷ்சித்தமாக ஒன்று இருக்கிறது. அதுதான் சரணாகதி என்பது. அடுத்த விஷயம், கிருஷ்ணனுடையமும் ராமனுடையமும் எண்ணத்தை அறிகிறவர்கள் இந்த சரணாகதியினுடைய மகிமையையும் அறிகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இருவரும் அதை தெரிவித்திருக்கிறார்கள். ததாரம்பே, அந்த சரணாகதியினுடைய ஆரம்பத்திலே பிராட்டியிடம் புருஷகார பிரபத்தி பண்ண வேண்டும். இப்பொழுது கூட பிரபத்தி பிரயோகம், பிரபத்தி எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் முதலிலே ஸ்ரீ பிரபத்தி தான், புருஷகார பிரபத்தி தான். இது பற்றி பிராட்டியே அருளி செய்திருக்கிறார். தஸ்யாகிரம் என்றிருக்கிறது. பிராட்டி லக்ஷ்மி தந்திரம் என்ற ஒரு ஆகம கிரந்தத்திலே சரணாகதி பண்ணிக் கொள்வது பற்றியும் சரணாகதியினுடைய ஆரம்பத்திலே ஸ்ரீ பிரபத்தி பண்ண வேண்டும் என்பதை பற்றியும் அருளி செய்திருக்கிறார். ஸ்லோகத்தையே நாம் பார்க்க போகிறோம். அவததானே நமனசா என்றதுனாலே அதை, அதாவது பிராட்டியினுடைய திருவாக்கை நான் கவனமாக மனதில் தரிக்கிறேன். அகிலநாதஸ்ய மகிஷீம், ஜெகநாதனுக்கு அவள் பிரதான மகிழ்ச்சியாக இருக்கிறார். பிரபத்யே தாமேகாம், அவளை நான் சரணமடைகிறேன் என்று 10 கருத்துகள் இந்த ஸ்லோகத்தில் இருக்கின்றன. அவற்றில் சில கருத்துக்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்னும் சில கருத்துக்களை அடுத்த நாள் வரும். யது ரகு துரீணாசயமிதஹ என்று, எது துரீணர் கிருஷ்ணர், ரகுதுரீணர் ராமர், இவர்களுடைய ஆசயத்தை தெரிந்து கொள்வது பற்றி இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. ஆசயம் என்றால் உள்ள கருத்து, எண்ணம், பாவம், மனோபாவம். அதை சொல்லும் பொழுது முதலிலே ராமரை சொல்ல வேண்டும், பிறகுதான் கிருஷ்ணரை சொல்ல வேண்டும் என்றால் காலக்கிரமம் அப்படி. முதலிலே ராமாவதாரம், பிறகுதான் கிருஷ்ணாவதாரம். அதனாலே ரகுயது துரீணாசயமிதஹ என்றிருக்க பிராப்தம். ஆனால் யது ரகு என்று மாற்றி போட்டிருக்கிறார். விருத்தத்துக்காக கூட இல்லை, எப்படி இருந்தாலும் விருத்தம் ஒட்டி வரும். அப்படி இருக்கும்போது முதலிலே ஏன் கிருஷ்ணரை சொல்லுகிறார், பிறகு ராமரை சொல்லுகிறார் என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு பிரகாஷிகா வியாக்கியானத்திலே மதுராந்தகன் சுவாமி சொல்லுகிறார். இப்பொழுது காட்டுகிற, மேற்கோள் காட்டுகிற ஸ்லோகங்களிலே முக்கியமானது பகவத்கீதா சரண ஸ்லோகம் என்பது. அந்த கீதா சரண ஸ்லோகத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி முதலிலே அந்த கிருஷ்ணாவதார ஸ்லோகத்தை சொல்லிவிட்டார். எது துரீணாசயம் என்பதை முதலிலே சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு ரகு துரீணாசயத்துக்கு போயிருக்கிறார். இந்த வித்தியாசத்துக்கு, மாறுதலுக்கு காரணம் கீதா சரண ஸ்லோகத்துக்கு இருக்கிற பிராதானியம் என்று. அந்த கீதா சரண ஸ்லோகத்துல என்ன தெரிவித்திருக்கிறார்? எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனையே சரணமடை, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், கவலைப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். ஆஹா, சர்வ பாப பிராயஷ்சித்தம் என்று ஆகிவிட்டது சரணாகதி என்று. அதைத்தானே கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார்.
என் ஒருவனையே சரணமடை, இந்த சரணாகதியானது உன்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை விடுவிப்பதற்கு ஹேதுவாகும், நீ கவலைப்பட வேண்டாம் என்று. இதை அறிகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பகவானிடம் சரணமடைந்தால் எல்லா பாவங்களும் கழியும் என்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே விது பிராயஷ்சித்தம் எதுரபுதுரீடாசிய விதாய். ஆகையினாலே சரணாகதி என்பது சர்வ பாப பிராயஷ்சித்தமாகிறது என்பதற்கு கிருஷ்ணனுடைய ஆசையம் அது என்பதை காண்பித்தாயிற்று. அதற்கடுத்ததாக ராமனுடைய ஆசையமும் அதுதான் என்பது எப்படி தெரியும் என்றால், அவர் சமுத்திர தீரத்திலே சயனித்துக் கொண்டு பேசின திருவாக்கிலே தெரிகிறது. சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யः ததாம்யேதத் வ்ரதம் மம. அவர் சமுத்திர தீரத்திலே சைன்யத்தை முகாமிட்டிருக்கிற காலத்திலே அவரிடம் சரணம் நாடி வந்த விபீஷணன், அந்த பிரகரணத்திலே சொன்ன ஸ்லோகம் இது. ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனதடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அருக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்றருள் கொடுப்பன் என்று இதனுடைய தமிழாக்கம் தேசிக பிரபந்த பாசுரம். ஏதத் விரதம் மம, இதுதான் என்னுடைய விரதம் என்கிறான் ராமன். இப்படி ராமனுடைய கருத்தை அறிந்தவர்களும் சரணாகதி பண்ணினால் நாம் யாரிடமும் பயப்பட வேண்டாம். நாம் யாரிடம் முக்கியமாக பயப்படுகிறோம்? பாவங்களிடமிருந்து. பாவங்களிடமும் பயப்பட வேண்டாம் என்று ராமரே சொல்லி இருக்கிறார். சர்வபூதேப்ய அபயம் என்று. பாவங்கள் மூலமாகத்தானே மற்ற பூதங்களில் இருந்து வருகிற பயமும் நமக்கு வருகிறது. அந்த பாவங்களே கழிந்துவிடும் என்று தெரிகிறது. இப்படி எதுரபூதுரீணாசயங்களை தெரிந்தவர்கள் சரணாகதியை சர்வ பாப பிராயஷ்சித்தமாக சொல்லுகிறார்கள் என்று பார்த்தோம். அதற்கடுத்த பாதத்திலே பிராட்டியினுடைய திருவாக்கை பற்றி ஒன்று பார்த்தோம். லக்ஷ்மி தந்திரத்திலே அந்த ஸ்லோகத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். பிராயஷ்சித்த பிரசங்கே து சர்வ பாப சமுத்பவே மாமேகாம் தேவதேவஸ்ய மகிஷீம் சரணம் பிரஜேதி என்று பிராட்டி கூறுகிறாள். சர்வ பாப சமுத்பவே, எல்லா பாவங்களும் சம்பவித்த பொழுது, பிராயஷ்சித்த பிரசங்கே கழுவாய் நேரிடுகையில் என்ன பண்ண வேண்டும்? மாம் என்னை. எப்படிப்பட்ட என்னை? தேவ தேவஸ்ய ஏகாம் மகிஷீம், தேவதேவனுடைய பிரதான மகிழ்ச்சியாயிருக்கிற என்னை சரணம் பிரஜேதி, சரணமடையவும் என்று அருளை செய்திருக்கிறாள். அதனாலே லக்ஷ்மி பிரபத்தி பண்ண வேண்டும். இப்பொழுது லக்ஷ்மி தந்திரத்திலிருந்து மேற்கோள் காட்டின ஸ்லோகத்தை தான் சுவாமி தேசிகன் தஸ்யாகிரமபதானேன மனசா என்ற இடத்திலே மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது எப்படி தெரியும்? லக்ஷ்மிக்கு எத்தனையோ வார்த்தைகள், இதே லக்ஷ்மி தந்திரத்திலேயே கூட எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றன. தஸ்யாகிரம் என்பதற்கு இந்த ஸ்லோகத்தை தான் எடுத்து காட்ட வேண்டும் என்று எப்படி தெரியும் என்றால், இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்களை ஞாசத்திலக ஸ்லோகத்திலே இட்டிருக்கிறார். பிராயஷ்சித்த என்று இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அந்த பதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். விது பிராயஷ்சித்தம் என்று. ஆமேகாம் தேவ ஏகாம் என்று ஒரு பதம் இருக்கிறது. அதை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறார். பிரபஞ்சே தாமேகாம் என்று. மகிஷீம் என்று ஒரு பதம் இங்கே இருக்கிறது. மகிஷீம் சரணம் பிரஜேதி என்று. ஸ்ரீஜமகிலநாதஸ்ய மகிஷீம் என்று அதே பதத்தை இட்டு இந்த ஸ்லோகத்தை முடித்திருக்கிறார். இந்த 3 பதங்களையும் இருக்கிறபடியே வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சில பதங்களையும் இந்த ஸ்லோகத்தை ஸ்மரிக்க கூடியதாக
நினைவுறுத்தக்கூடியதாக இட்டிருக்கிறார். அகிலநாதஸ்ய மகிஷீம் என்கிறார் ஞாச திலகத்திலே. இந்த ஸ்லோகத்திலே தேவதேவஸ்ய மகிஷீம் என்றிருக்கிறது. ஆக தேவதேவஸ்யா என்பதற்கு பதில் அகிலநாதஸ்யா என்ற பதத்தை இட்டிருக்கிறார். அர்த்தம் என்னவோ கிட்டத்தட்ட ஒன்றுதான். தேவர்களுக்கும் தேவனானவன் என்றாலும் அகிலத்துக்கெல்லாம் நாதனானவன் என்றாலும். பிறகு பாப சமுத்பவே என்று பாபங்களை பற்றி பேசுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. நாசத்திலக ஸ்லோகத்திலேயும் அப்படித்தான். துரிதா என்று பாபா என்பதற்கு பதில் அதனுடைய பரியாய பதமான துரிதா என்பதை இட்டிருக்கிறார். இப்படி இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற கருத்தையே தான் கூறியிருக்கிறார். அதாவது சர்வ பாபங்களுக்கும் பிராயஷ்சித்தமாக ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால், அப்பொழுது அந்த பிரசங்கத்திலே ஸ்ரீ பிரபத்தி பண்ண வேண்டும் என்பது. ஆக சொன்ன வந்த கருத்தும் தான் இருக்கிறது. ஆகையாலே இந்த ஸ்லோகம்தான் இங்கே நாம் காட்ட வேண்டிய பிரமாண வச்சனம் தஸ்யாக கிரம் என்பதற்கு. பிராயஷ்சித்த பிரசங்கே என்பதற்கு அர்த்தம் எழுதும் பொழுது, பிராயஷ்சித்தம் பிரசங்கிக்கும் பொழுது, நேரிடும் பொழுது என்று அர்த்தம் எழுதுவதற்கு பதில் பிராயஷ்சித்தமான சரணாகதி ஆரம்பிக்கும் பொழுது என்று காண்பிக்கிறார் இங்கே ஞாசத்திலே. ததாரம்பே என்ற வார்த்தை இருக்கிறது. ஆகையினாலே பிராயஷ்சித்தம் பிரசங்கிக்கும் பொழுது என்றால் பிராயஷ்சித்தமான சரணாகதி ஆரம்பிக்கும் பொழுது என்ற அர்த்தத்தை தேசிகன் காட்டுகிறார். அதனால இந்த ஸ்லோகத்துக்கு லட்சுமி தந்திர ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது இதே மாதிரி சொல்வது. எல்லா பாபங்களும் நேரிடும் பொழுது பிராயஷ்சித்தமான சரணாகதி ஆரம்பிக்கும் பொழுது லக்ஷ்மி பிரபத்தியை பண்ண வேண்டும் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். அதன்படிதான் இந்த ஞாச திலக ஸ்லோகமானது இந்த பிராட்டையினுடைய திருவாக்கை மனசில் கொண்டுதான் பிரபத்யேதாமே காம் ஸ்ரீஜவதில்லநாதஸ்ய மகிஷீம் என்று லக்ஷ்மி பிரபத்தியை பண்ணுகிறது. இதற்கு ஒரு எதிர்கருத்து இருக்கிறது. அதை பற்றின சர்ச்சை பிரகாசிகா வியாக்கியானத்தில் இருக்கிறது. எதிராளிகள் சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், பிரபத்தி பண்ணி கொண்டால் தப்பு, அதற்கே பிராயஷ்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. ஏனென்றால் சொல்கிற யுக்தி, பிரபத்தி என்றால் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறாய், ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவதற்கு நாம் யார், அது அவனுடையது என்று சொரூப ஞானம் ஏற்பட்ட ஒருவன், அதாவது நம்முடைய ஜீவாத்மா கூட பரமாத்மாவுக்கு சொத்தானது என்பது தெரிந்த பிறகு அதை நாம் சமர்ப்பிக்கலாமா? அவனுடைய வஸ்துவை அவனிடம் சமர்ப்பிப்பதற்கு நாம் யார்? ஒரு பக்கத்தாத்துக்காரன் கிட்ட போய் அவாத்து பாத்திரத்தையே எடுத்து அவனுக்கே கொடுப்பது என்று பண்ணலாமா? அது தப்பு காரியம் இல்லையா? அதே போல பகவானுக்கே சொந்தமான ஜீவாத்மா பகவானுக்கு சொந்தம் என்று தெரிந்த பிறகு நான் கொண்டு உனக்கு கொடுக்கிறேன் என்று இப்படி சொல்லலாம். கொடுப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று ஒரு யுக்தி பண்ணுகிறார்கள். லோகாச்சாரியருடைய சந்ததியிலே வந்தவர்கள் இப்படி யுக்தி பண்ணுகிறார்கள். ஆனால் லோகாச்சாரியர் அதை ஏற்கவில்லை. அவர்கள் தங்களுடைய ஆச்சாரியர்களுக்கும் சேர்த்து கருத்துக்கு முரணாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தனிப்பிரணவம் என்கிற ரகசியத்திலே லோகாச்சாரியருடைய சூக்தியை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அலச போகிற சூக்திகளிலே இது கடைசியாக இருக்கும். லோகாச்சாரியர் எழுதுகிறார், சமர்ப்பணம் பண்ணினவன் ஸ்வரூப ஞானம் பிறந்தால் பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டாமோ என்னில் வேண்டா. அவருடைய காலத்திலேயே இந்த வாதம் தோன்றிவிட்டது போல் இருக்கிறது. ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினவன் பின்னாலே அதற்கும் சேர்ந்து பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டாமோ, இவன் யார் சமர்ப்பிப்பதற்கு என்று சில பேர் வாதித்திருக்கிறார்கள். அதனாலே அந்த எதிர்வாதத்தை முதலிலே சொல்லி
சமர்ப்பணம் பண்ணினவன் ஸ்வரூப ஞானம் பிறந்தால் பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டாமோ என்னில் என்று சொல்லி, வேண்டா, பிரபத்தி பண்ணினதுக்காக ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணுவது என்பது தேவையில்லை. எங்கனே என்னில் லோகாச்சாரியர் எழுதுகிறார், அந்யதா பிரதிபத்தியான ஆத்மாபகாரம் பண்ணினவன். இதற்கு முன்னே என்ன பண்ணினான் இவன்? சுரூப ஞானம் பிறப்பதற்கு முன்னே ஆத்மா தன்னுடையது என்று நினைத்துக் கொண்டிருந்தான். தான் தான் அதற்கு சுவாமி என்று. அது திருட்டு குற்றம். அதற்கு ஆத்மாபகாரம் என்று சாஸ்திரங்களே பெயர் வைத்திருக்கின்றன. ஆத்மாபகாரம் பண்ணினவன் பகவானுடைய சொத்தான ஜீவாத்மாவை தன்னுடைய சொத்தாக கருதி அபகாரம் பண்ணினவன் இருக்கிறானே, அவன் என்ன பண்ணணும்? சர்வ பாபமும் பண்ணி தன்னையும் அழித்துக் கொண்டார் போலே. அப்படி ஆத்மாபகாரம் பண்ணினவன் அந்த ஆத்மாபகாரம் காரணமாகத்தான் தான் தன்னுடைய ஆத்மா என்று நினைத்த காரணத்தினாலேதான் எல்லா பாவங்களையும் பண்ணியிருக்கிறான். ஆத்மநாசத்துக்கே வழிவகுத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுகிறான். யதாவத் பிரதிபத்திய ஆத்ம சமர்ப்பணம். இவனுக்கு நன்றாக சொரூப ஞானம் வந்த பிறகு, நான் திருடினது சரி கிடையாது, திருடின வஸ்துவை அதனுடைய உரிமையாளனுக்கே சமர்ப்பித்து விட வேண்டும் என்று ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுகிறான். அப்படி பண்ணினவனுக்கு சர்வ பிராயஷ்சித்தமும் கூடி பாவங்கள் எல்லாம் விலகி விடுகின்றன. சர்வ பிராயஷ்சித்தம் பண்ணினானா அக்கணவன் என்று இந்த தனி பிரணவ சூக்தி. இதுவேதான் ஆத்ம சமர்ப்பணம் என்பதேதான் சர்வ பிராயஷ்சித்தம். இதற்கு மேலே இந்த சமர்ப்பணம் என்பதே ஒரு தப்பு, அதற்கு ஒரு பிராயஷ்சித்தம் என்றெல்லாம் கிடையாது. சமர்ப்பணம் என்பதுதான் சரி, அதுதான் இதற்கு முன்னே பண்ணின ஆத்மாபகார மூலகமான எல்லா பாவங்களுக்கும் பிராயச்சித்தமாகிறது என்று தன்னுடைய கருத்தை தனி பிரணவத்திலே அருளி செய்திருக்கிறார் லோகாச்சாரியர். இதேதான் சுவாமி தேசிகருடைய கருத்தும், வித்தியாசம் கிடையாது. வித்தியாசமான கருத்துகள் பிற்காலத்திலே பின்னோர்களாலே ஏற்படுத்தப்பட்டவை. இவர் சொன்ன சமாதானத்தை பிரவாளம் இல்லாமல் எளிய தமிழை பார்ப்போம். தான் சுதந்திரன், ஆத்மா தன்னுடையது என்றெல்லாம் நினைப்பவன் திருடன். ஏன் அவனை திருடன் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது? ஆத்மாபகாரம், ஆத்ம சௌரியம் என்றெல்லாம் என்றால், பிறருடைய வஸ்துவை தன்னுடையதாக கருதுகிறவன் எல்லாம் திருடன்தான். பகவானுக்கு சொந்தமான ஜீவாத்மாவை தன்னுடைய வஸ்துவாக உடைமையாக கருதின காரணத்தினாலே இவன் திருடனாகிறான். இவனுக்கு பிறகு ஸ்வரூப ஞானம் பிறக்கிறது. அது பிறந்த பொழுது தான் திருடிவிட்டோம் என்று தெரிகிறது. தான் திருடிய வஸ்துவை அதனுடைய உரிமையாளனுக்கு கொடுப்பது தகும். அதுதான் ஆத்ம சமர்ப்பணம் என்பது. அதுவே பிராயஷ்சித்தம். அதற்கொரு பிராயஷ்சித்தம் தேவையில்லை என்று நிர்தாரணம் பண்ணியிருக்கிறார் லோகாச்சாரியர். விது பிராயஷ்சித்தம் யதுரகுதுரீணாசஜவிதஹ. அடுத்ததாக ஒரு சின்ன சந்தேகம். பிரபத்தே தாம் ஏகாம் என்று ஒரு பதம் இருக்கிறது. ஏகாம் என்றால் ஒன்றே ஆனவள், ஒருத்தி ஆனவள் என்ற அர்த்தம். ஏகாம் மகிழீம் என்று இங்கே இருக்கிறது. ஏகாம் என்று மகிழீம் என்பதற்கு விசேஷமாக அடைமொழியாக இருக்கிறது. பெருமாளுக்கு ஒரே மகிழ்ச்சி என்றால் பிராட்டி மட்டும்தான் மகிழ்ச்சியா? வாஸ்தவத்திலே வேதமே கூட ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ என்று பெருமாளுக்கு 2 மகிழ்ச்சிகளை சொல்லுகிறது. பூதேவியும் இருக்கிறாளே, அப்படி இருக்கும் பொழுது ஏகாம் மகிழ்ச்சியும் என்று எப்படி சொல்லலாம் என்று ஒரு மந்த பிரச்சனை முன் வருகிறது. இதற்கு சமாதானம், இங்கே இருக்கிற ஏகாம் என்பதற்கு சங்கையிலே வருகிற ஒன்று, அது அர்த்தம் கிடையாது. ஏகாம் என்றால் முக்கியமானவள் என்ற அர்த்தம். தமிழிலேயும் கூட ஒரு என்ற பதத்துக்கு முக்கியமானா என்ற அர்த்தமும் உண்டு, எண்ணிக்கையிலே ஒன்றானா என்ற அர்த்தமும் உண்டு.
சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அமர கோஷம் சொல்லுகிறது ஏகே முக்கியான்யகே பலா என்று. ஏகம் என்கிற பதத்துக்கு முக்கியம், அந்நியம், கேவலம் என்று மூன்று. கேவலம் என்றால் மட்டும். மட்டும் என்று இங்கே இந்த இடத்திலே அர்த்தம் இல்லை, முக்கியம் என்று இந்த இடத்திலே அர்த்தம். இந்த மூன்று அர்த்தத்திலே கூட முதல் அர்த்தமாக முக்கியம் என்பதைத்தான் அமரகோஷம் தெரிவிக்கிறது. ஆக முக்கியமான என்ற அர்த்தத்தை முக்கியமானதாக தெரிவிக்கிறது அமரகோஷம். இந்த இடத்திலே ஏகாம் மகிழ்ச்சியும் என்றால் முக்கியமான மகிழ்ச்சி என்ற அர்த்தம். மகாலட்சுமி பகவானுக்கு முக்கியமான மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சிகள் அவளுடைய அம்ச பூதைகள். மகாலட்சுமியினுடைய அம்சமாக பல மகிழ்ச்சிகளும் இருக்கிறார்கள். பிரபத்யேதாமேகாம் ஸ்ரீயமகிலநாதஸ்ய மகிஷீம் என்று இந்த ஸ்லோகத்திலே பண்ணின லக்ஷ்மியிடம் பண்ணுகிற பிரபத்திக்கு புருஷகார பிரபத்தி என்று பெயர். இதை பற்றி மேலும் கூட சில சர்ச்சைகள் இருக்கின்றன. இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம், பிரகாஷிகை என்கிற வியாக்கியானம் இன்னும் முடிவடையவில்லை. இது தொடரும். அடுத்த தினத்திலேயும் இது தொடரும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.